அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். வாரப்பலன் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? நம்ம தொடர்ச்சியாக ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். இப்ப நிறைய பேர் கேட்கறது இந்த வாரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் கேட்டதுனால அம்மன் அருள் டிவில இனிமே தொடர்ச்சியாக வாரப்பலன் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி வாரப்பலன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணது, அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் அம்மன் அருள் டிவில நல்லபடியா வந்து சேரும். இப்ப துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த வாரத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதற்கான பதிவு இருக்கு. கிரகமே பார்க்கும் ராசியில பாருங்க, நேரம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு, இல்ல 5ல ராகு கும்பத்துல, அடுத்த 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், அடுத்து 9ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கு. சாரி, புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருப்பார், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் குரு சிவராஜ யோகத்தில் இருக்கிறது துளாராசி. அடுத்து 11ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்காங்க. எந்த கிரகமும் பயிற்சி ஆகல. இந்த 15 நாள் எப்படி ஜூலை மாசம் 31ஆம் தேதிக்குள்ள நிறைய விஷயம் நல்லது நிறைய இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் சுயசாரத்துல எப்படி சுயசாரத்துல நல்லா பாருங்க, கரெக்டா ஜூலை 16 எப்படி ஜூலை மாசம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் சுயசாரத்துல உள்ள போறார். இது சரியாந்திர நேரம், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. யாரு? இந்த துளாராசிக்காரங்க. நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. ஏன்னா இதுக்கு மேலே நல்ல வேலை, நிரந்தரமான வேலை இல்லைங்க. ஏன்னா இந்த குரு சுகம் இணைஞ்சிருக்கும் போது காசு பணத்தை ஒரு மாசமா செலவு பண்ண வரவுக்கேற்ற செலவு, கடன், பகை, எதிரி, வழக்கு, ஒரு தடுமாற்றம் போய் ஒரு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கே ஒரு டேமேஜ் வந்துச்சுங்க. நான் சொல்றது மேக்சிமம் நீங்க 15 நாள் இல்ல 30 நாளுக்கு முன்னாடி எடுத்து கேட்டுக்குங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்களோ, எதிரியோ, பகையோ, பிரச்சனையோ, கலகமோ, ஒரு தடுமாற்றமோ, கடனோ, வேலை இல்லாத தன்மையோ, நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனையோ, உங்க கௌரவ குறைச்சல்ல ஒரு பிரச்சனையோ, இல்ல மாமனார் மாமியா ஒரு பிரச்சனையோ, இல்ல பெருங்கொண்ட படத்துல பிரச்சனையோ, இல்ல மூத்த சகோதர ஒரு பிரச்சனையோ, இல்ல கால் வலியோ, இல்ல வயிறுவ சார்ந்த பிரச்சனையோ, இதெல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க. நான் எதையும் வச்சு சொல்லல, ஒரே விஷயம்தான். ஒரு ராசி அதிபதி குருவோட சேர்ந்துட்டு இருந்தார். இங்க 10ல குரு இருக்கு. உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல போய் நிக்கிறார். 3, 6 எப்படி முயற்சி 6 கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, உங்க சகோதர உறவு, டாக்குமெண்ட், பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகத்தை கண்டிப்பா குரு ஜாதகம் சரியில்லை, இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. என் படிப்புகள் இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடங்களை பார்த்துருப்பாங்க. அந்த குரு சுக்கரன் இணைஞ்சிருச்சு பாத்தீங்களா? அப்ப சொல்றேன் நான் காரணமா சொல்லல. 15 நாள் 30 நாள் முன்னாடி எடுத்துக்கங்க. நல்ல வேலை பார்ப்பீங்க, ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, எந்த ஒரு நிம்மதி இருக்காது. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா துளாராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து துளாராசிக்காரன் இப்ப டோட்டலா மாறும். எல்லாமே கடன் பிரச்சனை இருக்காது. என்ன பொறுத்தவரை உங்க கடன் சுமை கண்டிப்பா 100க்கு 100% எவ்வளவு தலைக்கு மேல கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை இப்ப அடைப்பீங்க. ஒரே காரணம் தான். இதை எதை வச்சு நான் சொல்லவே கிடையாது. 11ஆம் இடத்துல லாபத்துல உங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. ஆனா கேதோட இருந்து அங்க சரியான யோகம் கொடுக்கல. இப்ப சுயசாரம் வாங்குறது எப்ப தெரியுமா? கரெக்டா ஜூலை 16. ஒரே விஷயம், ஜூலை 16 பூரத்துல போறாரு. தலைக்கு மேல கடன் வந்தாலும் சரி 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்கலாம், அது நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிரும். கடன் சுமை குறைஞ்சிரும், லாப வருமானம் சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு கல்வியில டாப் அப் போறது துளாராசிக்காரங்க இருப்பாங்க. இது எழுதியே நீங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் துளாராசி இருந்தா சொல்லுவாங்க படிப்பு கல்வி இனிமேல் நல்லா இருக்கும், படிக்காத குலத்தோட படிப்பு கல்வி இனிமேல் நல்லா வரும். நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. ராசி அதிபதி ஸ்ட்ராங்ல உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க சகோதர உறவு, சகோதரி உறவு, நிறைய பேர் வேலை இல்லாதவங்களாம் வேலை உத்தியோகம், ஆனா வேலையை நீங்க மாத்திதான் ஆவீங்க. மாறக்கூடிய பிளான்ல நீங்க இருக்கீங்க. ஆனா நல்ல வேலை மாற்றமா இப்ப கண்டிப்பா இந்த ஜூலை முடியறதுக்குள்ள சொல்றேன், நல்ல உத்தியோகத்துல நீங்க போய் உட்காருவீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, மீனா வெளிநாடு வேலை பார்க்கறவங்க, வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கு நான் சொல்றேன், இது நல்ல ஒரு ஆஃபர், விட்டுறாதீங்க. சிவராஜ் யோகம் உங்க வாழ்க்கையில பயங்கரமா ஒரு தலைமை போல உங்களை உட்கார வைக்குங்க. சூரியன் இருந்தாவே நெருப்பு மாதிரி. எப்படி 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சேர்ந்து சிவராஜ யோகத்துல 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தான வேலை உங்க பக்கம் தேடி வரணும். இந்த ஜூலை மாசம் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜாதகம் மூவ் பண்ணி ஆட்டீங்க, சூப்பரா இருக்கும். உங்க அப்பா சொத்தா இருக்கட்டும், தாத்தா சொத்தா இருக்கட்டும், எந்த சொத்தா இருந்தாலும் சரி அது உள்ள வில்லங்க பிரச்சனை கிளியர் ஆகும். இப்ப
11ஆம் இடங்கிறது வழக்குல ஜெயிக்கக்கூடிய பாவங்க. அதனால சொல்றேன், வழக்குல ஜெயிப்பீன்னு சொல்றேன். அது தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, எந்த சொத்து வழக்கம் நீங்க நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். சொந்தமா வீடோ இடமோ பூமி வாங்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தா பண்ணிக்கோங்க. அதுக்கான லோன் நீங்க எங்கெல்லாம் கேட்டு பாருங்க, எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லோன் எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் லோன் கிடைக்கும். நகை மூலமாகவோ பணம் ஏதோ ஒரு லோன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். இப்ப குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ மருத்துவ செலவு, உங்களுக்கு மருத்துவ செலவு வராது. திருமணத்தை பத்தி பயப்பட வேணாம். திருமண வாழ்க்கைங்கிறது மேக்சிமம் ஒரு 23 அப்புறம் கணவன் மனைக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் தடுமாற்றம் வராது. செவ்வாய் பவன் எப்படி திருமணஸ்தான அதிதி எடுத்து பார்த்தீங்க, 2க்கும் 7 செவ்வாய் வரதுனால, செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரத்துல போறதுனால அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதா உங்களுக்கு திருமணத்துல கணவன் மனைக்குள்ள ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பார்த்து 23 அப்புறம் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். வரன் புதுசா பாருங்க. இனிமே பார்த்தா பக்கத்துல ரொம்ப தூரத்துல வேணா பக்கத்துல வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அப்பா தந்தை தகப்பனுக்கு நிறைய மருத்துவ செலவு வரைய செலவு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். தொழில் ரீதியாக தொழில் புதுசா பண்றீங்கன்னா சனிபான் 6ல இருக்கக்கூடாது. 6ல இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து, ஏன்னா புதனுடைய சாரத்துல போறாரு. தொழில் ஸ்தானங்கிறது உங்களுக்கு விரைய செலவு நிறைய காட்டிடுச்சு. குடும்பத்துல நிறைய தொழில் ரீதியாக ஒரு இழப்பா சந்திச்சிட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் மாற்றம். எப்படி தொழிலுக்கு நான் சொல்றேன், சனிபான் புதனுடைய சாரத்துல இருக்காரு. அதனால தொழில நல்ல ஒரு மாற்றம், இடம் மாற்றம், நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. மெயினா மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க. இந்த துளாராசியை பொறுத்தவரை இரும்பு சார்ந்த துறை நிறைய பேர் பார்ப்பீங்க. இல்ல மெக்கானிக்கல் துறை நிறைய பேர் இருப்பீங்க. இந்த துறை எங்க போது இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை கரெக்டா எடுக்கிறது கரெக்டா ஜூலை 16ல இருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. ஜூலை 14 இருந்து ஜூலை 31 கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி எடுத்து பாருங்க. பெருங்கொண்ட போனா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மெயினா 5ஆம் இடம் 11ஆம் இடம் தான் லாட்ரி குறிக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் நிக்கிறது புதனுடைய சாரத்துல. அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது கரெக்டா ஜூலை 23. அது மட்டும் இல்லாம நேரம் 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் அந்த சுக்கிரபாவம் சுயசாரம் வாங்கி நேரா ஒரு 11ஆம் இடம் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா கஷ்டப்படாம லாபம் வருமானம் வரும். நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரும். அதுல ஸ்ட்ரைட்டா சித்திரம் அதே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப அவமானம், பிரச்சனை, போட்டி, போராட்டம், பம்பு வழக்கு நிறைய. அப்பா தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம், அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தம் தடங்கள் எல்லாமே பார்த்தது நீங்க தான். நீங்க உங்க மைண்ட் உங்கள்ட்ட கிடையாது. நீங்க கேட்டுங்க, யாரு எத்தனை பேர் சித்திர பார்த்தாலும் சரி, நிறைய செலவு, பிரச்சனை, போட்டி, அவமானம், நிறைய தடங்களை பார்த்துருப்பாங்க. ஏன் திடீர் அலைச்சல் இருக்கும், திடீர் திடீர்னு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. பார்க்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. உங்க நட்சத்திர அதிபதி கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி மிருகசீரத்துல போறாரு. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் பண்ணிமே இருக்கும். செவ்வாய் சுயசாரம் வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம், வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியத்துல பதவி உயர்வு, படிப்புகளில் ஒரு மாற்றம், மருத்துவ படிப்பா இருக்கட்டும், இல்ல கட்டிட சார்ந்த படிப்பா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் படிப்பா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்கல் படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு படிப்புகளிலும் நல்ல ஒரு வரும். யூனிஃபார்ம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. யார் சித்திர ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இயங்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எந்த ஒரு கெட்டது நீங்க வராது பாருங்க. குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்பா இருக்கும், சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. சுவாதியில பிறந்தவங்க நல்ல டைம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இனிமே கெட்டது வராது. சுக்கிரவான் நேரம் ராகபவன் பாக்குறாரு. அதனால எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வோ, மெயினா கெமிக்கல் துறையோ, ஐடிஐ ஃபீல்டோ, கமிஷன் வியாபாரமோ, அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டோ, வெளிநாடோ வெளியூர் பிசினஸோ, கெமிக்கல் ஃபீல்டோ, எல்லா ஃபீல்டும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. யாரு இந்த சுவாதியில பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுது. எதுவுமே பயப்படாது, எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா தேடி வரும். சுவாதிக்கு எந்த ஒரு கெட்ட போது என்ன சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்து விசாரணை ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். உங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் முழுக்க நல்லது மட்டும் தான் செய்யும், கெட்டதே கொடுக்காது. பாத்துங்க, நீங்க சிவராஜ யோகத்துல இருக்கீங்க, யார் எத்தனை விசாரணத்துல பண்ணாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. லாபம், வருமானம், வேலை உத்தியோக, பதவி உயர்வு, வண்டி, வாகனம், சொத்து, வீடு, பூமி வாங்கக்கூடிய அந்த வீடு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் எல்லாமே தேடி வருது. எந்த ஒரு காரியத்துல உங்க பக்கம் வெற்றியா வரும். இது சாதனை பண்ண சொல்றேன். மெயின் அந்த டீச்சிங் துறை, அடுத்து வண்டி வாகன பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் எந்த ஒரு தடங்களும் வராது. விசாரத்துல பிறந்தல்